அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 42:16 வசனம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழிகளில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, என் தாசனை எல்லாம் அவன் குருடன் யார் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அப்ப தேவன் நம்மளை பார்த்து பேசுகிறாரு. அப்பா, உனக்கு அடுத்து என்னன்றது தெரியல. ஆனா உன்னுடைய முடிவை உன் துவக்கத்திற்கு முன்பே அறிந்த கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ அறியாத வழியிலே உன்னை நான் நடத்தி கொண்டு போவேன். ஆமென். அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸே இல்லாத பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு, நான் நீ அறியாத வழிகளிலே உன்னை வழி நடத்துகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஆமென். அவர்களுக்கு தெரியாத பாதைகளில், அப்ப அறியாத வழி, தெரியாத பாதை, என்னங்க யாரும் போனாங்களா வச்சாங்களான்னு தெரியல, இருட்டா இருக்கு, அடுத்து என்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது, அப்படிப்பட்ட பாதையில இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். அப்ப அறியாத வழியில நீங்க நடக்கிறீங்கன்னா அங்க இருள் இருக்கலாம். தெரியாத பாதையில நடக்கிறீங்களா, அங்கே கோணல்கள் இருக்கலாம். என்ன நடக்குது, என்ன கோணல் மாணலா போயிட்டு இருக்கிறோம், இருட்டா இருக்கு, அடுத்து என்னன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பிடித்துக்கொள், நான் உனக்கு வெளிச்சமா இருப்பேன். அவன் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருங்கன்னா, அவன் அப்படி நான் நடத்தி கொண்டு வந்து உனக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவேன். ஒருவேளை இருளின் பாதைகள்ல போயிட்டு இருக்கீங்களா, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இருளை வெளிச்சமாக்குவேன். ஆமென். அப்ப இருளான சூழ்நிலைகளிலே தேவன் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார், ஒரு தெளிவை கொண்டு வருகிறார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். கோணலை செவ்வையுமாக்குவேன். அப்போ உங்க பாதை சீராய் நேராய் இருக்கும். இனி கோணல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, இந்த ப்ராசஸ்ல நான் உன் கூடவே இருக்கிறேன்ப்பா, உன் கூடவே இருந்து இந்த காரியத்துல இருந்து உன்னை அப்படியே வெளியே கொண்டு வந்துடுறேன், வெளியே கொண்டு வந்துட்டு நான் உன்னை கைவிட மாட்டேன்பான்றார். ஆமென். இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, நம்ம கூட வராங்க, பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க. சில பேர் கூட வராங்க, முடிவு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் போயிடுறாங்க. சில பேர் நம்ம அதுல இருந்து அடுத்த கிராஸ் பண்ண பிறகு நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். உங்களை கைவிட மாட்டார், ஒருபோது ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்ப போய் கொண்டிருக்கிற அந்த கடினமான பாதைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அவர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கோணலை செவ்வையாக்கி விட்டார், இருளை வெளிச்சமாக்கி விட்டார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வழிநடத்துகிற தேவன் சீரான பாதையிலே வழிநடத்தி இதிலிருந்து அக்கறைக்கு செல்லும்படியாய் வழிவகுப்பார். அவர் உங்கள் கூட இருந்து உங்களை கைவிடாது இருப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.